ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் சொந்தக்காரன் வீட்டுக்கு நான் ரேராக தான் போவேன், நான் எப்பவும் போகிறதில்ல. ஆனால் இந்த வீடியோ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லெமூர் பீச்சுக்கு தான் போகிறேன். இந்த நாகர்கோவிலேருந்து கணபதிபுரங்கிற அந்த பிளேஸில் ஒரு 12.9 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் இருக்குது இந்த லெமூர் பீச்சு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க இந்த பீச்சை. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் இந்த இன்ஃப்ளூயன்ஸர்லாம் சொல்லி தான் நானும் போய் பார்க்கலாமே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்ன சொல்கிறது, அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த பீச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்குறத விட நம்ம நேரிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆட்டுக்கால் பொங்கலை, ஸோ இந்த மந்த் நம்ம பொங்கலை விடலை. ஸோ அதனால் இந்த ஆட்டுக்கால் பொங்கல்னா இந்த ட்ரோன் சிட்டியை கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு பொங்கல் எல்லாம் ஒரு ஆஸ்பிஷியஸான ஃபெஸ்டிவல் தான். ஸோ இந்த வாட்டி நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு வச்சா, அதுக்கு பதிலாக நம்ம இங்கே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கார் எடுத்து நம்ம லெமூர் பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரெசிடென்டல் ஏரியா மாதிரி தான் இருக்குது ரெண்டு சைடும். ஸோ ஆദ്യമായിട്ട് தான் இப்படி ரெசிடென்டல் ஏரியாக்குள்ளே ஒரு பீச் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இங்கே நான் இப்போ ட்ரோன்றத்தில் இருக்கேன். ட்ரோன்றத்தில் இந்த பீச்செல்லாம் இப்படி இருக்காது, நார்மல் ரெசிடென்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி இருக்காது. உங்களுக்கே தெரியும் நார்மல் பீச்சில் எப்படி இருக்கும். ஆனால் இந்த இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது, இந்த ஒரு ஏரியாவை பார்க்குறது எங்களுக்கு சொல்லலாம். ஸோ ஆദ്യമായിട്ട് தான் இதே மாதிரி ரெசிடென்ட் ஏரியாக்குள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பீச்சுக்கு பக்கத்தில் நான் காரில் வந்ததுனால 50 ருபீஸ் தான் சார்ஜ் போட்டாங்க. பைக்கில் வந்து எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காரில் 50 ருபீஸ் சார்ஜ் போட்டாங்க. அது இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நான் அது ப்ரைஸ் கொடுத்துட்றேன். ஸோ பார்க்கிங்கும் அவ்வளோ பெருசாக இல்லை, ஜஸ்ட் எங்கேயாச்சும் காரை போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கிங்கு பிரத்யேக ஸ்பேஸ் ஒன்றில் இங்கே கூட நோ பார்க்கிங்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு கிட்ட தான் நம்ம பார்க் பண்ணியிருக்கோம் காரை. ஸோ பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உள்ளே ஏறிட்டோம். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 AM வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு பர்சன் இங்கே டிக்கெட் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு விஸ்டேஷமே காணும். அப்போ நான் கூட சர்ப்ரைஸ் ஆனேன், என்னடா வெளில 3-4 பைக் நிற்குது, ஆனால் இங்கே ஒருத்தரை கூட காணுமே பார்த்தப்பா தான் தெரியுது. அங்கே கேட்டு பார்த்தப்போ அந்த ஸ்டாஃபோட பைக்கு தான், விஸ்டேஷனும் வரல. ஸோ நான் தான் இங்கே ஃபஸ்ட் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ லெமூர் பீச்சோட போர்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டேமேஜாக இருக்குது. ஸோ பேக்கில் வாட்டருக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டீஹைட்ரேட் ஆவீங்க. ஸோ எப்படியுமே என்னென்னா இந்த நடக்கும்போது டீஹைட்ரேட் எப்படியுமே ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோக்குள்ள வெயிலும் அடிக்குது. ஸோ டீஹைட்ரேட் ஆகுனா உங்களுக்கு கண்டிப்பாக வாட்டர் குடிச்சிக்கலாம். ஸோ அங்கே வாட்டர் கண்டிப்பாக வருது. ஸோ சில இடங்களில் வாட்டர் வராது, காற்று மத்து தான் வரும். ஆனால் இங்கே வாட்டர் வருது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்ட்ரன்ஸ் கிட்ட போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டில் இந்த தமிழ் எழுதிருக்கு, இங்கிலீஷ் எழுதி உங்களுக்கு பார்த்து படிச்சுக்கலாம். இது ஒரு அவேர்னஸ் போர்டு தான் அவங்களுக்கே வச்சுருக்காங்க. என்னென்னா இங்கே நிறைய உயிர் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹை டைட்ஸ் வருது. அது மட்டும் இல்லை, ஆழமான பகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஸோ படிச்சுட்டு ஜஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ தெரியல. வெளியிருந்து பார்க்கும்போது அவ்வளோ தெரியல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் இன்னும் பீச்சுக்கு சைடு போயிடல. ஆனால் என்ன சொல்கிறது, ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ வீடியோ பார்க்குறத விட நீங்கள் நேரிட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெளியில் போர்டு பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. என்னன்னா இவ்வளோ நல்ல பீச் எதுக்கு டேஞ்சர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, என்னடா அது டேஞ்சர் இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியுது. அவங்க சொல்கிறது 100% உண்மை தான். என்ன இந்த பீச் அன்னிவனாக இருக்குன்னே சொல்லலாம். அன்னிவன்னா எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மூணாரில் தேயிலை தோட்டம்லாம் இருக்கும்ல, இந்த கட் பண்ணி ஒரு ரேக் மாதிரி வச்சுருப்பாங்களா, அது மாதிரி தான் இந்த பீச்சும். ஒரு ராஷம் இந்த டைடு வந்து போகும்போது அந்த ரேக் கிரியேட் ஆகுது, விச் மீன்ஸ் அங்கே ஹோலோவாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த மண் இந்த குவிக் சாண்ட் மாதிரி ஆகுதுன்னு சொல்லலாம். குவிக் சாண்ட் எக்ஸாக்ட் குவிக் சாண்ட் இல்லை, ஆனால் குவிக் சாண்ட் மாதிரி தான் ஆகுது. நீங்கள் கால் வைக்கும்போது நார்மல் பீச்சை விட ரொம்பவே கால் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஈர்ப்பம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்டிக், இந்த டேஞ்சர் ஸ்டிக் எங்கே வச்சுருக்காங்க, நான் இங்கே நிற்கிறேன். ஆனால் இங்கே வர ஈர்ப்பம் இருக்குன்னா விச் மீன்ஸ் இங்கே வர டைடு அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நீங்கள் இந்த பீச்சோட வியூஸ்லாம் பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் பண்ணி என்ன சொல்கிறது, நீங்கள் கடலில் இறங்க பார்ப்பீங்க. கண்டிப்பாக இறங்காதீங்க, அவ்வளோ ஆபத்தான கடல் தான். ஸோ நார்மல் பீச் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஆழமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பீச் விஷயத்தில். ஸோ உங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கணும்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய என்ன சொல்கிறது அடிப்படை ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிறைய மரங்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, அதை அப்படியே ஷூட் பண்ணி கொஞ்சம் கலர்லாம் காரியெல்லாம் கூட்டி வச்சிங்கன்னா அப்படியே வெளிநாட்டு மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாவில் போட்டு பீத்திக்கலாம்னு சொல்லலாம். ஸோ இங்கே வர்றதுக்குள்ள டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 to 5 அந்த கேப்பில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நிறைய ஆளுகள்லாம் இருப்பாங்க. ஸோ கடை கூட திறக்கல நான் காலையில் வந்தப்போ. ஸோ ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்தால் பேட் சாய்ஸ் தான். எவ்வளோ வெயிலும் அடிக்கும். ஸோ ஈவினிங் வர்றது கொஞ்சம் நல்லது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் பிளான் பண்ணுங்கள். ஈவினிங் ஃபேமிலியோட வந்து போகலாம். ஸோ பெட்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டு தள்ளலாம் இங்கே வந்தால்.